திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் பேசினது. விஜய் வந்து ஒரு மௌன புரட்சி செய்யறன்ற மாதிரி எல்லா நேரத்திலையும் அமைதியாக இருக்கார், வாயை திறக்க மாட்டாரு. ஏன்னா சட்டம் ஒழுங்கு காவல்துறை இதுக்கு வந்து பொறுப்பு யார் அப்படின்னா விஜய் தான். கடந்த ஆட்சியில் வந்து என்ன அங்கிள் என்ன சிஎம் சார் அப்படின்லாம் நக்கலாக அவர் கேட்டார். நாங்கள் பொறுப்புக்கு வந்துட்டு 30 நாள் தான் ஆச்சு. இதுக்கு வந்து பொறுப்பெடுத்து தான் ஆகணும். அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. தப்பு சரிங்கிறத தாண்டி இது ஒரு தவறு நடந்திருக்குது, இந்த மாதிரி கொலை குற்றங்கள் நடக்குது, அதை நான் கட்டுப்படுத்துவேன், அதை இன்னும் நாங்கள் தீவிரமாக செயல்படுவோம் அப்படின்லாம் கூட இவர் வந்து பேச காணோம். மரிய வில்சனரோட நிதியமைச்சர் அவர் வந்து வீடு பூந்து அடிச்ச வீடியோ வைரல் ஆச்சு. அவரை பக்கத்தில் வச்சுட்டு சிங்கப்பின் அதிரடிப்படைய அவர் வந்து வக்கனையா பேசிட்டு இருந்தாரு. செங்கோட்டையன் வாச்சாத்தியில் 18 பெண்கள் வந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அப்போ வனத்துறை அமைச்சர் அந்த செங்கோட்டையன் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு பச்சையா பொய் சொன்ன ஆளை பக்கத்தில் வச்சுட்டு அவர் சிங்கப்பின் அதிரடிப்படைய நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சு வச்சவர் விஜய். அவருக்கு இந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணுங்கிற எண்ணமே கிடையாது, அவருக்கு அந்த பொறுப்பும் கிடையாது. அவரை பொறுத்தவரை நான் முதல்வர், அவ்வளவுதான். எனக்கு பதிலாக என்னுடைய நிழல் முதல்வர் ஆதவ் அர்ஜுனா பேசுவார். எனக்கு பதிலாக நிழல் முதல்வரின் துணை முதல்வர் யாரு ராஜ்மோகன் பேசுவார். இவ்வளவுதான். சட்டசபையில் அவர் தானே பதில் சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்ல, நலத்திட்டங்கள் துறை மற்ற எல்லாத்த பத்தியும் எந்த துறையை பத்தி கேள்வி கேட்டாலுமே எழுந்து பேசுனது ஆதவ் அர்ஜுனாவும் ராஜ்மோகனும் தான். அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பேசல. அதே மாதிரி தான் உள்துறை அமைச்சர் பத்தி பேசும்போது விஜய் பதிலா இவங்க பேசுறாங்க.